சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரோஹிணியோட மாமா, அதாவது மாமா மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ண வந்திருக்கிறார் இல்லையா? அவரு உண்மையாலுமே கறி வெட்டுறவரு அப்படிங்கிறதுனால, அவ்வப்போது அவரோட தொழில் பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எங்க மாட்டிக்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவர தனியா ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சரி சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் பப்ளிக்ல பேசும்பொழுது, எல்லாத்துக்கிட்டயும் பேசும்பொழுது, திருப்பியும் கறி, ரத்த பொரியல் இப்படின்னே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம முத்துவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுடுது. இவர பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து வந்த மாதிரியே இல்லையே, மலேசியாவிலேருந்து வந்த மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்பவுமே டவுட் படுறாரு. இருந்தாலும் எப்படியோ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, நடுப்புற பூந்து பூந்து பேசி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு வராங்க. எப்போ மாட்டப் போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ பொங்கல் போய் 1 வாரம் ஆனாலும் இப்ப தான் இதில பொங்கல் செலிப்ரேஷனே பண்றாங்க. ஸோ 3 மருமகளையும் பொங்கல் வைக்க சொல்றாங்க. ஸோ இதில நம்ம மீனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பொங்கல் வைக்க தெரியுது. மத்தவங்களுக்கெல்லாம் அடுப்பு கூட ஊதிவிட தெரியல. நம்ம மீனா தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. கடைசியா வந்து பொங்கல் வச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துலயும் நம்ம மலேசியா மாமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பேசி, இது பார்க்கறதுக்கு ரத்த பொரியல் மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா தான் பார்க்குறாங்க. ஏன் இவரு இப்படி இருக்கிறாரு? இவர பார்த்தா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரியே இல்லையே! அப்படிங்கிற மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ கடைசியா சேர்ந்து எல்லாருமே ஃபேமிலியா ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. இன்னி எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.